விஜய் குறித்து ரோஜா சொன்னது நடந்தா நல்லா இருக்கும். தாவேகா தலைவர் விஜயை நினைச்சு ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசியிருக்கிறாங்க ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில நாளுக்கு நாள் விஜய்க்கும் அவர் கை காட்டுகிற வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அதிகரிச்சிருக்கு. விஜய் எல்லா இடத்துக்கும் போய் கேம்பெயின் பண்ண முடியாததால ரசிகர்கள் தங்களுடைய பங்குக்கு விஜய் பத்தியும் அவருடைய பிறர் புகழ்ந்து பேசக்கூடிய வீடியோக்களையும் ட்ரெண்ட் ஆக்கி வராங்க. அந்த வகையில் ரோஜா ஒரு இன்டர்வியூவில் பேசின வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அவங்க பேசும்போது விஜய் நடத்தின மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ஷாக்காக இருந்தது. கவர்மெண்ட்ல ஒரு கூட்டம் நடத்தணும்னா எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், கலெக்டர், போலீஸ் சூப்பர்டென்ட் பல பேர் ஒர்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். ஆனால் இவங்க யாருமே இல்லாமல் விஜய் மீட்டிங்கில் யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அது இது வரைக்கும் எனக்கு ஷாக்கிங்காகவே இருக்கு. ஸோ விஜய்க்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. இதெல்லாம் விஜய் மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைன்னு உச்சக்கட்ட ஆச்சரியத்துல பேசினாங்க ரோஜா. மேலும் இன்னொரு இன்டர்வியூல பேசின அவங்க அரசியலுக்கு வரவங்க தங்களுக்காக சேவை செய்ய வராங்களா, சம்பாதிக்க வராங்களா, பவருக்காக வராங்களா, பெருமைக்காக வராங்களான்னு மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு ரோஜா தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வரது குறிப்பிடத்தக்கது.